நம்ம வீட்டிலே இருக்கணும் வச்சுங்க. என் ஒய்ஃபை பார்த்து வெளியே கடைக்கு போகிறேன் மிளகா சாமான் வாங்கிட்டு வரலாம். சரி அதையே அழுதுன்னு சொல்கிறேன், அழாமல் சொல்ல நான் வாங்கிட்டு வரேன், இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் சாண்ட்ரா அப்படி எல்லாத்துக்கும் அழகுது. பிரஜின்னு போனால் அவள் என்ன பின்ன இந்த ஊரை விட்டு போயிட்டா அப்படியா, இந்த நாட்டை விட்டு போயிட்டா அப்படியா, இதுக்கப்புறம் வரமாட்டாரா, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் வருவாரா, எதுக்கு அவ்வளோ அழகுறேன்ற நான். நீங்கள் அதுதான் பார்வதி கேரக்டர். வினோதை வந்து எப்படி அடிக்க பாஞ்சு போவா பார்த்தீங்களா? அது அப்படி வருவாங்க, நமக்கே பயமாக இருக்கும். எனக்கு வேறு பயமாக இருக்குது. இன்றுலாம் முடிச்சுட்டு பார்வதி வெளியே வந்து எங்கேயாவது ரெண்டு அடிப்பாளோன்னு. அமிர்தி வந்து காலில் விழுந்துட்டான். அப்போ வந்து அவனை பார்க்க முடியாமல் அழகுன்றதுன்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது. ஆக்டிங் அது நம்பகத்தன்மை இல்லை. பார்வதிக்கு அந்த இது கிடையாது. ஒரு சாதாரணமாக மன்னிப்பு கேட்கறதுக்கும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கும் நமக்கு தெரியும் வித்தியாசம். அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசி அவரும் நிறைய வார்த்தைகள் விட்டாரு, கொஞ்சம் வேற சில பொருள்லாம் எடுத்து காமிச்சாரு. இல்லை 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நண்பன் வந்து சொல்லலாமா இதை? வெளியே வந்து கல்யாணம் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற அப்படி வந்து விஷம் சொன்னா ரம்யா, சாரி ஐ மீன் சாண்ட்ரா. ஸோ அதில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ வியானா விட்டு கிழின்னு கிழிச்சு கேவர்நாத் நின்றுட்டு இருக்கிறா எல்லாரையும். அது ஏன்னா சாண்ட்ராவை எதுவும் டார்கெட் பண்ணி